யுனிவர்சல் தமிழ் மீடியா USA பார்வையாளர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. நான் உங்கள் அமான் யூசப் ராஜா. இந்த உலகத்துல பல்வேறு விதமான சேவைகளை, தான தர்மங்களை செய்வதை நாம் இந்த உலகத்தில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக கண் தானம், இரத்த தானம், அன்னதானம், உடல் உறுப்பு தானம் போன்ற தானங்கள் செய்வதை இந்த உலகத்தில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஒரு மனிதனுடைய இறுதி பயணத்தில் செலுத்தக்கூடிய மரியாதையை அவர்களுக்கு அறிந்தவர்களும் அறியாதவர்களும் இருக்கின்ற இந்த காலத்தில் அனாதையாக கருதப்பட்ட மனிதர்களை அவருடைய இறுதி யாத்திரையை கண்ணியத்தோடும் மரியாதையோடும் அவரவர்கள் மத சம்பிரதாயப்படி மரியாதை செலுத்தி இறுதி பயணம் செலுத்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஈடு இணையற்ற இந்த சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரைத்தான் இன்று நாம் இந்த நேர்காணலே சந்திக்க போகிறோம். சலீம் என்கிற அந்த சகோதரர் கோவையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மகத்தான சேவையை செய்து வருகிறார். அந்த வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதை போல் அனாதை யாரும் இல்லை, அவனேதான் தந்தை என்கின்ற அந்த ஒற்ற கருத்தை கருத்தில் கொண்டு இந்த சேவையை செய்து வரும் சகோதரர் சலீம் அவர்களிடம் இந்த நேர்காணலில் அவர்களிடம் பல்வேறு விதமான கருத்துக்களையும் அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். அவரை வரவேற்று இந்த நேர்காணலை நான் தொடர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலீம் அவர்களே, உங்களுடைய இந்த நேர்காணலில் அழைத்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். எங்களுடைய இந்த சேனலுக்கு உங்களுடைய கருத்துக்களை இதுல இருந்து சொல்ல தொடங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் கருணையும் அன்பும் அமைதியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் எல்லா நலமும் எல்லா வளமும் அகில உலக மக்கள் அனைவரும் மீது, குறிப்பாக இந்த யுனிவர்சல் தமிழ் மீடியாவை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தியாருக்கும் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பிரார்த்தனையும் முதலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் சலீம். நான் கோவையில ஜீவசாந்தி அறக்கட்டளை என்ற ஒரு தன்னார்வ நிறுவனத்தின் மூலமாக இதுவரை ஒரு 12,000க்கும் மேற்பட்ட உறவுகளால் கைவிடப்பட்ட, உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட, உறவுகளை இழந்து மரணமடைந்த ஒரு 12,000க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற சடலங்களை இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவம் என்ற 3 மத நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு சமத்துவத்தையும் ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் இந்தியா போன்ற ஒரு பன்முக தன்மை கொண்ட தேசத்துல எல்லா மக்களுக்கும் இந்த சித்தாந்தத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக நாங்கள் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து கோவையில சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். தெருவோரங்கள்ல ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை இந்த நேர்காணலுக்கு அழைத்த உங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்திற்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தியத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை எங்களுடைய நெஞ்சம் என்ற நன்றிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மகிழ்ச்சி சலீம் அவர்களே. உங்களுடைய அழகான அந்த முன்னுரையில சில விஷயங்களை குறிப்பிட்டீங்க. என்னுடைய கேள்வியை முதல்ல நான் உங்கள்ட்ட இருந்து எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, நீங்க இது எந்த வயசுல உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரியான ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்று? ஜீவசாந்தி அறக்கட்டளை என்பது முதலாவதாக ஏழைகளால் ஏழைகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இப்போ பொதுமக்களுடைய சிவில் சமூக மக்களுடைய மனநிலையில ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது ஒரு NGO அல்லது ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா நிறைய வெளிநாடுகள்ல இருந்து நன்கொடைகளும் நிறைய பொருளாதாரத்தில் தன்னிறைவானவர்கள்லாம் ஒன்று உறுதி செய்யக்கூடிய ஒரு பணியாக பார்ப்பாங்க. ஆனா இது அல்ல. ஜீவசாந்தி என்பது ஏழைகளால் ஏழைகளுக்காக, ஆதரவற்ற மக்களுக்காக, உறவுகளால் கைவிடப்பட்ட மக்களுக்காக, ஆதரவற்ற நோயாளிகளுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு எளிய பிள்ளைகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை நாங்க கோவையில பாத்தீங்கன்னா, கோவையை பற்றி நன்கு பரிச்சயமான நபர்களுக்கு தெரியும். கோவை என்பது கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு ஒரு விரும்பத்தகாத ஒரு வகுப்புவாத செயலின் மூலமாக 2 சமூகத்துக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதங்கள், குண்டு வெடிப்பு, பெரிய கலவரங்கள்லாம் ஏற்பட்ட ஒரு பகுதி தான்
கோவை. இந்த ம், பகுதியில எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தணும். எல்லோரும் மூன்றாய் மக்களின் பிள்ளைகள், எல்லோரும் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற அந்த கொள்கையை எப்படி சொல்லணும் அப்படின்றதுன்னா சமூக பணி மூலமாக தான் சொல்ல முடியுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் கல்லூரி முடிச்சு 2007ஆம் ஆண்டு இந்த பணியை வந்து ஆரம்பிச்சோம். ஒரு சும்மா ம், யதார்த்தமாக நாங்கள் எங்களுடைய இலக்கு ஒரு இவ்வளவு பெரிய ஒரு என்ஜிஓ உருவாக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. சாதாரண எங்கள் கல்வியில் பட்ட சின்ன சின்ன சமூக பணிகளை செய்வதன் மூலமாக இந்த சமூக மக்கள் மத்தியில, குறிப்பாக இளைஞர் மத்தியில, அடுத்த தலைமுறை மத்தியில ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக இங்கே ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஜீவசாந்தி அறக்கட்டளை. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 16, 17 ஆண்டுகளாக முழு நேரமாக வேற எந்த வேலையும் இல்லை, முழு நேரமாக ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்காக கோவை போன்ற பகுதியில எல்லோ மக்களையும் ஒன்றிணைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பணியை செய்வோம். அதன் அடிப்படையிலே நாங்க செய்யக்கூடிய அனைத்து பணியிலுமே 3 மதத்தை சேர்ந்த எங்களுடைய தோழர்களும் அவங்களுடைய மத நம்பிக்கையின்படி இங்க ம், என்ன சமூக பணி செய்யறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறதுனால எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் நாங்கள் மற்ற இளைஞர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ம், இந்த பணியில் இந்தியாவில் மிக ஆர்வமாக பெண்கள் கலந்துருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். ம், ஆண்களே ஒரு டெட் பாடி, இல்லை ஒரு டீகம்போஸ் பாடி, ஒரு விபத்தினால் சிதைவடைந்த ஒரு மரணத்தை பார்க்கும்போது நிலை ம், கொள்ளக்கூடிய இந்த சூழல்ல குடும்ப பெண்கள், அப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ், நிறைய காவலர்கள், வழக்குரைஞர்கள், மருத்துவர்கள், ஒரு நிறைய பிசினஸ் உமன்கள் இன்னைக்கு இதனோட கிருபையில எங்களோடு சேர்ந்து பணியாற்றுவதன் மூலமாக ஓரளவுக்கு நாங்க கோவை போன்ற பகுதியில ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மத்தியில ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறோங்கிறது எங்களுக்கு ஒரு இந்த பணியின் மூலமாக நாங்கள் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்க்கிறோம். ம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சகோதரர் சலீம் அவர்களே. நீங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க இந்த சொன்னதை வச்சு ஒரு சின்ன கருத்து என்னால ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை புரிந்து கொள்ள முடியுது நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது. எப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸ்ஜிதுல் நபியில ஒரு நாள் தொழுகையை தொழுவதை விட ஒரு மனிதருக்கு செய்கின்ற நன்மை மிக மேலானது என்று சொன்னார்கள் பார்த்தீங்களா? அந்த ஹதீஸ் உங்களுக்கு நீங்க சொன்ன இந்த கருத்தோட ரொம்ப பொருந்தி வருது. மாஷா அல்லாஹ். நீங்க இந்த ஒற்றை புள்ளி, நீங்க சலீம் என்கிற இந்த ஒற்றை புள்ளியில் தான் இந்த சேவையை நீங்கள் ஆரம்பித்தீர்களா? இல்ல, ஜீவசாந்தி அறக்கட்டளை என்பது எந்த தலைவரையும் சாராமல் எந்த ஒரு தனிநபரையும் சாராமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தன்னார்வ தொண்டு. ஓகே. இதே சலீம் என்பது இன்னைக்கு எங்க ஸ்டேரிங் கொடுத்தனால அவருடைய தலைவராக இப்போ உங்களோடு சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறேன். ம். ஜீவசாமி அமைப்பு எந்த தனிநபரையும் சாராது. அதாவது சாராதது. ஓகே, ஓகே. எல்லோருக்குமே, அதாவது அன்னை தெரசா சொன்னாங்க, எல்லோருக்கும் சமூக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்க இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவருக்கு தான் அந்த பாக்கியம், அது சமூக பணி ம். செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சரியாக நீங்க சொன்னீர்கள். நிறைய நீங்க நவீன் நாயகம் சொல்லும்போது எனக்கு சமூக வலைதளத்துல 2 நாள் முன்னாடி ஒரு கருத்து படிச்சேன். ம். அதாவது பிரார்த்திக்கும் கரங்களை விட உதவி செய்யும் கரங்கள் உயர்வானது இறைவனுக்கு. ஏன்னா சரியாக சொன்னீர்கள். எங்கெல்லாம் நீங்கள் பலகீனமானவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அதெல்லாம் நீங்கள் இறைவனுக்கே செய்த உதவியாக இறைவன் பார்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்திருக்காங்க. அந்த வகையில ம். ஜீவசாந்தி அறக்கட்டளை என்பது தனிநபர் சார்ந்ததல்ல, ம். ஒட்டுமொத்த சமூக அக்கறை கொண்ட, சமூகத்தின் மீது நேசம் கொண்ட, சமூகத்தை நேசிக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களாலும் எந்த பாலின பாகுபாடு இல்லாமல் அனைவராலும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் தான் ஜீவசாந்தி அறக்கட்டளை. நல்லது, நல்லது. மகிழ்ச்சி. மொத்தம் உங்களுடைய இந்த ஜீவசாந்தி ட்ரஸ்ட் இந்த அறக்கட்டளையில வந்து எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்க? ஜீவசாந்தி அறக்கட்டளைங்கிற இந்த தன்னார்வ தொண்டத்தினை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சோம். ஓகே. என்னுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய தோழர் அசரத்தை சொல்லிட்டு அவர் நானும் பள்ளி கல்லூரி கால நண்பர்கள். ம். கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல நாங்கள் இருவரும் சேர்ந்து தான் அந்த ஜீவசாந்தி அவர்களை கொண்டு ஆரம்பித்தோம். இப்பொழுது அவர் ஜீவசாந்தி அவர்களுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ம். அப்ப 7 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு 1 கிலோமீட்டர்ல ஆரம்பித்தோம். ம். இன்னைக்கு ஒரு மாதம் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேல, கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு மேல இந்த பணியை செஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள், யாருமே ஊதியத்தின் அடிப்படையில் இல்லாம ம். எல்லோரும் அவருடைய ஓய்வு நேரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக, இந்த ம். பணியின் மூலமாக ஒரு ஆத்ம திருப்தி அடையக்கூடிய, இந்த பணியின் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு பணியாக இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆர்வத்தோடு வராங்க. நிறைய பேர் கலந்துக்குவாங்க. இப்போ ம். குறிப்பாக இன்னும் சேர்ந்த தோழர்கள் அவங்களுடைய கர்மவினின்னு சொல்லுவாங்க. ம். ஒவ்வொரு மதத்திலயுமே ஒரு காரணம் இருக்கு, ஒரு சமூக பணி செய்வதற்கான காரணம் இருக்கும். ஆமா, இப்போ ஆமா. நீங்க சொன்ன மாதிரி நபி நாயகம்
அனாதைகளை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அனாதையை பராமரிக்கக்கூடியவர்களாகவும் அனாதைகளோடு வாழ்ந்தவராக இருந்தது. ஏன்னா அவரே ஒரு அனாதையாக தான் அவருடைய வாழ்வை தொடங்கினாரு. அனாதை குழந்தைகளை நீங்க தலையில தடவும் போது கூட இடது கையில அவங்கள நீங்க தடவி கொடுங்க. ஏன்னா வலது கையில ரொம்ப வேகமாக அழுத்தமாக தடவிடுங்க. அது அந்த குழந்தைகளுக்கு வலிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு நவீன அந்த அளவுக்கு அனாதைகளை நேசிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். அதை இஸ்லாமிய எங்களுடைய தோழர்கள் அதை பின்பற்றுறாங்க. நபிகள் எந்த வகையில அனாதை மக்களை நேசித்தார்களோடு ஒன்றோடு வாழ்ந்தார். அதன் விளைவாக நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க என்னன்னா, நாளை நாளை யார் ஒருவர் அனாதைகளுக்கு உதவி செய்கிறார்களோ அது அவரும் நானும் மறுமையிலே மிக நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு 2 விரல்களை காமித்து இப்படி சொன்னாங்க. இப்படி இருப்பாங்க. ஆமா ஆமா. நீங்க ஒரு விஷயத்தை மிக நுட்பமா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் இஸ்லாமிய மதம் மாதிரியான ஒரு மிக எளிய சித்தாந்தத்தையோ எளிய தத்துவங்களையோ சொல்லக்கூடிய எந்த ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ நீங்க ஒப்பிட முடியாது. அந்த வகையில நீங்க 5 வேளை தொழுதுட்டீங்கன்னா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த சொர்க்கத்துடைய படிக்கட்டு யாரா இருப்பாருன்னா ஏழைகளாகவும் அனாதைகளாகவும் நோயாளிகளாகவும் வறியவர்களாகவும் தேவையுடையவர்களாகவும் இருப்பாங்க. இவருக்கு உதவி செய்வதன் மூலமாக தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அதுக்கு எத்தனையோ அதிசயம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு விபச்சாரத்துக்கு தாகத்துல ஒரு தண்ணி குடிக்க போகும்பொழுது தாகத்தினால் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு தண்ணி குடிப்பதன் மூலமாக அவர் சொர்க்கத்துக்கு போனதாக வரலாறு இருக்கு. அப்போ ஒரு நாய்க்கு உதவி செய்தாலே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இந்த மார்க்கம் நம்மளோடு வாழ்ந்து நம்மளோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் அனாதையாக மரணிக்கும் பொழுது அவருக்கு உறவாக கலந்து கொடுத்திருந்தோம். இறைவன் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவாங்க நம்பிக்கை இங்க ஃபர்ஸ்ட்ல பணியாற்றக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இருக்கு. அதுபோல் இந்து மத சகோதரர்களுக்கு வந்து அவங்க ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதாவது அஸ்வமேத யாகம் சொல்லுவாங்க இந்து மதத்துல. ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்பாளுடைய பூர்ண அனுகிரகத்தை பெறுவதற்காக பெரிய சக்கரவர்த்திகள் என்ன செய்வாங்க, ஒரு 1000 குதிரைகள் 2000 குதிரைகள் 5000 குதிரைகள் சொல்லி அந்த குதிரைகளை வைத்து அஸ்வமேத யாகம் செய்வாங்க. அந்த அஸ்வமேத யாகத்தை விட ஒரு அனாதை சடலத்தை அடக்கம் செய்வது என்பது 1000 மடங்கு உயர்ந்தது. காஞ்சி பெரிய சங்கராச்சாரிய சொல்லுது. அந்த நம்பிக்கையை பின்பற்றி இன்னைக்கு நிறைய இந்து சகோதரர்கள் அஸ்வமேதம் செய்யக்கூடிய ஒரு புண்ணியமாக இந்த ஆதரவற்ற சகோதரர்களை அடக்கம் செய்யக்கூடிய பணி எங்களோடு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இப்ப கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த தோழர்களுடைய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு மரத்துக்கடியில தொழுநோயாளிகள் கூட அனாதைகள் கூட ஏழைகள் கூட இருந்ததாகவும் யாரெல்லாம் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்தார்களோ அது நேரடியாக கர்த்தருக்கே செய்த உதவியாக அவருடைய பைபிளின் நம்பிக்கையின்படி எங்களோடு பணியாற்றக்கூடிய கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, அனாதைகளுக்கு அவர்கள் பின்பற்றக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில பணியாற்றுறாங்க. கடவுளே இல்லை என்று சொல்ல மறுக்கக்கூடிய தோழர்களும் எங்களோடு பணியாற்றுறாங்க. அவங்க இந்த விஷயங்களை ரொம்ப ஹியூமனிட்டியா மனிதநேயத்தோடு அணுகிறாங்க. அப்ப எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற மதங்களின் நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பது, அதன் மூலமாக சக மனிதனோட நம்பிக்கைக்கு மதிப்பளிப்பது. அதுதான். ஏன்னா நீ வரலாற்று பாத்தீங்கன்னா நபிகள் மதத்தோட காலகட்டத்தில் கூட அவரோடு மிக நெருக்கமாக அவருடைய பணியாளராக பணிவிடை செய்யக்கூடியவராக யூதர் இருக்கிறதா வரலாறு அதிசயம் பதிவு செய்து. அப்ப நபிகள் நாயகம் யாருடைய நம்பிக்கையும் உடைக்கக்கூடியவர்களாகவோ சிதைக்கக்கூடியவர்களாகவோ அவர் விமர்சிக்கக்கூடியவர்களாக உள்ளார். முஸ்லீமாக வாழ்ந்தார், முஸ்லீமாக மறுத்தார். அதை பார்த்து பழகக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவருடைய நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய அவர் நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய அவர் நம்பிக்கையின் படையில் ஏதோ ஒரு இந்த ஆத்மா சாந்தி அடையணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு தொகுப்பாக இன்னைக்கு ஜீவ சார்ந்த இருக்கிறது. மற்ற இளைஞர்களுக்கு முன்மாதிரமாக மதங்களை மதிக்கக்கூடிய நம்பிக்கைக்கூடிய சக மனிதனை நேசிக்கக்கூடிய எல்லா மதங்களும் போதிக்கக்கூடிய அன்பை இந்த மக்களிடம் கொண்டு சேர்க்குங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமும் நோக்கமும் கூட. ஓகே, ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகான கருத்து ஒப்பீடு கொடுத்தீங்க. 3 மதத்தில் உள்ள அந்த நம்பிக்கை, அந்த கருத்து மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்க வந்து ஒரு 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 அனாதை அப்படி என்று கருதப்படுகின்ற ஒரு மனிதருடைய தகவல் கிடைத்தா அதை நீங்க எடுத்து நல்லடக்கம் செய்யும் போது நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் என்ன? இப்ப பொதுவா நம்ம வந்து ஒரு மருத்துவமனைக்கே போய் ஏதாவது உதவி செய்ய போனாலே அதுல பல இடையூறுகள், இன்னல்கள், காவல்துறையோட விசாரணை, அது இதுன்னெல்லாம் சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கு சாதாரண மக்கள் போய் உதவி செய்ய போகும்போது. அப்ப நீங்க இதை வந்து ஒரு தன்னார்வ தொண்டாக தொடர்ந்து செய்துட்டு வரும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன? Do you hear me? சரியா இருக்கு, சரியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆமா, இன்னொரு டைம் சொல்ற மாதிரி.
இல்ல நீங்க வந்து இந்த சேவையை இப்ப தொடங்கும் போது இப்போ ஒரு சமூகத்தில் தகவல் கிடைக்குது, சந்திக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போறீங்க, அது சம்பந்தமான இது கேட்கு, அப்ப நீங்க சந்திக்கின்ற சவால்கள் என்ன? நம்ம பொதுவாகவே சமூக பணி என்றாலே ஒரு சவால் தான். அன்றாடம் தொடங்கணும்னா நான் ஆரம்பத்திலே பதிவு செய்த மாதிரி ஏழைகளுக்கால் ஏழைகளால் நடத்தப்படக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனம். ம், இப்போ சாதாரண இந்தியா போன்ற ஒரு இடங்கள்ல இப்ப எங்களுக்கு ஒரு உடல் அடக்கம் செய்ய இருக்குது குறைந்தது 7 மணி நேரம் டைம் எடுத்துக்கணும். ம், அந்த உடல் வந்து இறந்துட்டாங்க. அவங்கள நாங்க இதுக்காக வேண்டி ஒரு 10 ஆம்புலன்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆதரவற்ற மக்களுக்காக வேண்டி பணியாற்றுறதுக்காக வேண்டி 10 ஆம்புலன்ஸ் வாகனம் வச்சிருக்கோம். ம். உதாரணத்துக்கு காவல்துறை தான் எங்களோட மிக நெருக்கமான தொடர்புல எங்களோடு நாங்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஓகே. இந்த ஒரு உடல் நாங்கள் அடக்கம் செய்வதாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ம். இந்திய சட்டம் என்ன ஒரு சட்டத்தை வகுத்திருக்கோ அதுக்கு அது இப்படி தான் நாங்க ஒரு உடனே அடக்கம் செய்வோம். அதன் அடிப்படையில ஒரு ரோட்ல இருந்துட்டாருன்னா உங்களுடைய காவல்துறை வருவாங்க, எங்களுடைய வாகனம் போகும். அந்த வாகனத்தை அந்த அந்த இறந்தவங்க உடலை பரிசோதிச்சு அதை அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். அவருக்கு ஏதோ சொந்தக்காரர் இருக்காங்களா, அட்ரஸ் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஒரு போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டு ஜிஹெச் மார்ச் லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு 3 மணி நேரம் ப்ராசஸ். ஏன்னா ஒரு இறந்து 3 மணி நேரம் கழிச்சு எஃப்ஐஆர் போடணும், 5 மணி நேரம். அதுக்கப்புறம் இந்த மூணு போஸ்ட்மார்டம் பண்ணி அப்புறம் ம். குழி வெட்டுறதுக்கு ஒரு டீம், பேக் பண்றதுக்கு ஒரு டீம், மாலை வாங்குறதுக்கு ஒரு டீம். இப்ப வந்து டீம் இருக்க கொஞ்சம் 5 ல இருந்து 7 மணி நேரம் இந்த பணியை இதுக்குண்டானது. செய்வோம். ஓகே. ஆமா, சில நேரங்களில் நாங்க எடுக்கக்கூடிய உடல் பாத்தீங்கன்னா ஏதோ வனப்பகுதியிலோ அல்லது கால்வாய்கள் நீர்நிலைகள்ல இல்ல தெருவோரங்கள் விபத்துல மரணம் சிதைவடைந்து ஹைலி டீகம்போசர். ஓகே. அந்த உடல் வந்து நம்ம ரொம்ப எங்க மேல எல்லாம் ஸ்மெல் அடிக்கும். ம். அது ரொம்ப அது சொல்றதுக்கே புரியுது. கேட்கறதுக்கு கூட அது ரொம்ப ஒரு மாதிரி நீங்க சொல்றத நேயர்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க, புரியுது. அப்போ அந்த நேரங்களில ரொம்ப ஒரு நெருக்கு வருத்தம்னா அந்த பணி செய்வதல்ல, அந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்கள் எதுல எங்க குழந்தைகள் வந்தாக கூட அவளை கட்டி அணைச்சு ஒரு முத்தங்கிட கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டோம். கரெக்ட், கரெக்ட், அப்புறம் கரெக்ட். நாங்க பொதுவாக இந்த திருமண நிகழ்வுகளையோ இந்த பொது நிகழ்வுகளையோ பெரும்பாலும் கலந்து கொள்வதில்லை. ஏன்னா ம். அந்த மாதிரி நேரங்களில் நாங்க ஒரு சமூக பிரிவு இருக்கிறதுனால ம். அந்த மாதிரி நெருக்கடியான சோதர பொருளாதார நெருக்கடி எல்லாம் இப்போ பொது வாழ்க்கையினால நெருக்கடி தான். புத்தர் ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா எப்பவுமே அதை நினைவில் எடுத்துக்கோம். ம். ஏன்னா இன்றைய நாள் நீங்க வந்து நான் எந்த பிரச்சனையும் இல்லை, காலைல 11 மணிக்கு எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன், மறுபடியும் தூங்கினேன், மறுபடியும் எந்திரிச்சேன், ஜாலியா இருந்தேன், இன்னைக்கு நாள் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன்னு சொல்லி எந்த ஒரு மனிதன் தூங்க போறானோ அவன் அந்த நாளை வாழவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவர் என்ன ரைட்டு. சொல்றாருன்னா சக மனிதன் என்பவன் அன்னைக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், அதன் மூலமா அனுபவங்களையும் படிப்படிகளை பெற்றுக்கொள்ளணும், அதன் ம். மூலம் அவன் தோல்வி போவதுதான் அவன் அன்றைய நாள் மனிதனாக வாழ்ந்ததாக இருக்கும். ம். அதுதான் நேத்தகு பிரபாகரன் அவர்கள் சொல்றாரு என்னன்னா ஓடாத மான்களும் போராடாத மனிதர்களும் இந்த பூமியில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அப்போ எந்த கரெக்ட். ஒரு சமூகத்திலையும் போராட்டங்களும் நெருக்கடிகளும் சவால்களும். பைபிள்ல கூட ஒரு வசனம் வரும், இச்சுக்கள் மூலமாகவும் இக்கட்டுகள் மூலமாகவும் தான் தேவன் உங்களை புடம் போடுகிறார் அப்படின்னு. அப்போ ஒரு மனிதன் கவலையின் மூலமாகவும் துன்பத்தின் மூலமாகவும் போராட்டத்தின் மூலமாக தான் அவன் பாலிஷ் ஆகிறான், அவன் பக்குவம் அடைகிறான், அவன் அனுபவம் பெறான். அந்த வகையில தினந்தோறும் நாங்கள் ஒரு பிரச்சனைகளும் சிக்கல்களும் சவால்களையும் சந்திக்கிறோம். இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் அது மிகச்சிறந்த அனுபவமாகவும் படிப்பினையாகவும் இருக்குது. ஓகே, ஓகே. வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த கடந்த 2019 கொரோனா காலகட்டங்கள்ல உங்களுடைய சேவை ரொம்ப மகத்தானது. நான் பத்திரிகையின் வாயிலாக, தொலைக்காட்சி வாயிலாக, நண்பர்கள் மூலியமாக, இந்த முகநூல் மூலியமாகலாம் உங்க செய்திகளை பார்த்திருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கொரோனா காலத்தில் நடந்தது. புவி பேரிடராக இந்த கொரோனா பெருந்தொற்றுங்கிறது மிகப்பெரிய அரசு இயந்திரங்கள் கூட உலக அளவுல ரொம்ப ஸ்தம்பிச்சக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ம். அந்த வகையில இந்தியாவில குறிப்பாக தமிழகத்தில குறிப்பாக கோவையில தான் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்துச்சு. ம். நிறைய பேர் வந்து ஏன்னா அண்டை மாநிலம் கேரளாங்கிறதுனால இங்க கொரோனா பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. சரி. அப்போ அந்த காலகட்டம் வந்து எங்களுக்கு மிக நெருக்கடியான காலகட்டங்கள் தான். ஏன்னா பொதுமக்கள் எல்லாருமே தன்னுடைய இல்லங்களில லாக்டவுன் அந்த இது மூலமாக தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். ம். அப்ப எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. ஏன்னா டெட் பாடி கூடயே பயணிச்சாலும் எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய வீட்டுல ஒரு வயதான ஒரு தாய் தந்தை இருந்தாங்க. என்னுடைய மனைவி, எனக்கு அப்போ 2 வயது குழந்தை இருந்தாங்க. அப்ப ம். இந்த தொற்று ஒருவேளை நம்ம பணியாற்றினா அவர்கள் அதனால் பாதிக்கப்படுவாங்க. நிறைய அச்சம் குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ நாங்க ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது ம். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இறந்த மக்களோடு, உயிர் நீத்த மக்களோடு
எத்தனையோ நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்களோடு பயணிச்சிருக்கோம். இந்த காலகட்டங்களில் நம்ம அச்சப்பட்டு இல்லங்களிலே அல்லது எங்கேயாச்சும் ஒரு நம்முடைய அலுவலகத்தில் ஒதுங்கிட்டோம்னா இறைவன் வந்து நம்முடைய இந்த பணி ஏற்றுக்க மாட்டான். ஆகவே இந்த நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பணிகள் மூலமாக நம்முடைய தோழர்கள் யார் மதம் இருந்தாலும் அது வீரசாவாகத்தான் பதிவு செய்யப்படுங்கிற ஒரு இதன் மூலமாக நாங்கள் பணியாற்றுவோம். தமிழ்நாட்டிலே 2500க்கும் மேற்பட்ட கொரோனா நோய் தொற்றுகளை அகற்ற செய்து ஒரே குழு நாங்கள் தான். இந்த பணியின் போது எங்களோடு பணியாற்றி 2 தோழர்கள் கொரோனா நோய் தொற்றினால மரணம் அடைஞ்சாங்க. எங்களுடைய சேவை பணியை பாராட்டி தமிழக முதல்வர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறந்த சமூக பணிக்கான விருது வழங்கி கௌரவிச்சாரு. இந்த கொரோனா நோய் தெரிவிப்பிலிருந்து மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவம் சவாலாக இருந்தது. அதனுடைய இந்த சமகால பணியில நாங்கள் சந்திச்ச மிகப்பெரிய நெருக்கடியில அந்த கொரோனா தொற்றுங்கிறது அது இன்றைக்கு நினைச்சாலும் ஒரு மனிதன் என்ன சாதிச்சா என்ன சம்பாதிச்சோங்கிறதுலாம் கடந்து இந்த பெருந்தொற்றை தாண்டி இன்னும் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையா நாங்கள் எங்களுடைய தோழர் எல்லாருமே பார்க்கிறோம். அதே குறிப்பா நாங்க எப்படி கோவையில இதை வென்றெடுத்தோம் கேட்டீங்கன்னா, எல்லோ கொரோனாக்காக பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் வெள்ளை ஆடை எல்லோரும் தேவதைகளாக இருந்தாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லா மதங்களையும் எல்லா வேறுபாடுகளையும் மறந்து நாங்க சமூக நல்லிணக்கத்தோடு தான் கோவை மக்கள் இந்த கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுத்தோம். எப்படி ஒரு நிலச்சரிவு, பூகம்பம், ஒரு பெருவெள்ளம், மழை வெள்ளம் எல்லாம் வரும்பொழுது எல்லா மதங்களை கடந்து மக்கள் மனங்களை வென்றெடுக்கிறார்களோ அந்த மாதிரி எல்லா மதங்களையும் கடந்துதான் இந்த கொரோனா நோய் பெருந்தொற்றை நாங்க எல்லோரும் கோவை மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பெருந்தொற்றிலிருந்து நாங்க மீண்டு வந்தோம். சிறப்பு, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இப்போ தமிழக அரசுல இருந்து உங்களுக்கு சில ரெகக்னைசேஷன் கிடைச்சிருக்குது, அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். இது போக பல அஹ், பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உங்களை மாதிரி வேற யாரும் இருக்காங்களா கோயம்புத்தூர்ல? நிறைய இப்போ சமூக பணின்னு எடுத்தாங்கன்னா ஒரு விஷயத்த அபத்தமா ஒப்புத்துதான் ஆகும். இந்த சமூக பணியில இந்த உடல்நடக்கை செய்யக்கூடிய முதல் நபர்கள் நாங்கள் வரல, கடைசி நபர்கள் நாங்கள் வரல. ஓகே. எங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கலாம், எங்களுக்கு பிறகு இந்த பணி நிறைவு செய்யறாங்க. அந்த வகையில நிறைய ஆண்கள் பெண்கள் எத்தனையோ தோழர்கள் பணி செய்யறாங்க. எங்களுடைய தோழர்கள் நாங்கள் இந்த பணி எப்படி இருக்கிறோம்னா, இந்த பணியை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் என்று சொன்னால், எங்களை போன்று இந்த பணியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை எப்போது நாங்கள் நேசிக்கிறோமோ அப்பதான் இந்த பணியை நாங்கள் இனியா நேசிக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில இந்த பணியை எல்லோ மக்கள் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு, நோயாளிகளுக்கு எல்லோரும் உதவணுங்கிறது தான் எங்களுடைய ஆகச்சிறந்த எங்களுடைய ஆசையும் எங்களுடைய பிரார்த்தனையும். அந்த நிறைய தோழர்கள் உங்களை பார்த்து திருச்சியில, மதுரையில, சென்னையில, சேலங்கள்ல எத்தனையோ தோழர்கள் சமூக வலைத்தளம் மூலமாக பார்த்து எத்தனையோ இளைஞர்கள் இந்த பணியை முன்னெடுத்திருக்காங்கிறதுதான் ஆகச்சிறந்த எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப அதோடு நீங்க வந்து இந்த சேவையோடு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன். அணையா அடுப்புன்னு சொல்லி உணவுகள் ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வழங்குறதாக அந்த செய்தியை படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் நிறைய தோழர்கள் கேட்பாங்க பொதுமக்கள், இந்த பணி செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன கேட்டுக்கணும்? ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே கொடுக்கணும், ஒண்ணு வாங்கணும். அப்ப இந்த அணையா அடுப்பு என்பது ஒரு சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்படிதான் நாங்க அதை உங்கள்கிட்ட இந்த யூனிவர்சல் இந்த தமிழ் மீடியால ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்களே 3 வேளை சாப்பிடாதவங்க, நாங்களே எளிய மக்கள், நாங்களே பசியோடு இந்த பணியாற்றக்கூடியவங்க. அப்போ ஒரு முறை பசியோடு இருக்கும்போது நாங்க பேசிக்கிட்டோம். இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்க, ஆக்டிவா பணியாற்றக்கூடிய நம்மளே பசியோடு இருக்குன்னா ஆதரவு இல்லாம ரோட்ல, வெயில்ல, மழையில, நோய்வாய்ப்பட்டு சுகர் மாத்திரை சாப்பிடணும், பிரஷர் மாத்திரை சாப்பிடணும், வயோதிகம் ஒரு பக்கம், அவங்க எப்படி இந்த பசியை தாக்கிக்குவாங்க? அப்போ தினந்தோறும் ஒரு சாப்பாடு நம்ம கொடுக்கணும் முடிவு செஞ்சோம். அப்போ ஒரு சாப்பாடு, அப்புறம் 5 சாப்பாடு, 10 சாப்பாடு ஆரம்பிச்சோம். 10 சாப்பாடு கொடுக்கும் போது 8 சாப்பாடு கொடுத்து 2 சாப்பாடு நாங்க 5 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அப்போ அப்போ அந்த மாதிரி ஆரம்பிச்ச இந்த அணையா அடுப்புங்கிறது இன்னைக்கு கோவையிலே முதல் முறையாக ஒரு பெரிய சமுதாய சமூகத்தை வைத்து தினந்தோறும் 300க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற ஏழை எளிய நோயாளி மக்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறோம். அதோடு மட்டுமில்லாமல் மத நல்லிணக்கத்துடைய வெளிப்பாடாக எல்லோ மத பண்டிகையின் போது தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான், பக்ரீத் எல்லா நாளும் 2000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவர்களோட ஏழை மக்களோடு அந்த மதம் சார்ந்த மக்களோடு இணைந்து அந்த பண்டிகையை கொண்டாடுவோம். போது இஸ்லாமியம் பெரும்பான்மையாக பின்பற்றக்கூடிய அந்த நோன்பு காலங்கள்ல கோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தொழில் நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய இன்ஸ்டியூட், நிறைய காலேஜஸ், கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து கல்விக்காக படிக்கிறாங்க. வெளி மாவட்டங்களிலிருந்து மருத்துவத்திற்காக வரக்கூடிய சிறந்த தொழில்நுட்பத்திற்குரிய மருத்துவமனைகளா இருக்கு. இந்த மக்கள் எல்லாம் நோன்பு காலத்துல
சகர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு உணவு சாப்பிட முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. ம். பழங்கள் சாப்பிட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கெட்டு போன நைட்டு வாங்கி வைப்பாங்க, காலைல கெட்டு போகுது, தண்ணி குடிச்சிட்டு எத்தனையோ கல்லூரி மாணவர்கள்லாம் நோன்பு வச்சுட்டு போவாங்க. கடுமையான கோடை வெயில் வேற. அப்போ நாங்க என்ன செஞ்சோம், இப்போ குறிப்பிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பகுதியில யாராச்சும் நோன்பு வைக்கிற மாதிரி இருந்தா அவர்களுக்கு உணவு கொடுக்கணும்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். அந்த வகையில ம். ஒரு 3 சாப்பாடுல ஆரம்பிச்சோம் அந்த பணியை. ம். கடைசி வருடம் ஒரு நாளைக்கு நாங்க 5500 சாப்பாடு ஓ, நோன்பாளர்களுக்கு 5500 பேருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300 தன்னார்வலர்கள் பணியாற்றுவாங்க. மாஷா அல்லா, ஆண் பெண் மாஷா அல்லா. வேலை செய்வாங்க. அந்த வகையில் கோவை சுற்றி இருக்க எந்த ஒரு நோன்பு வைக்கக்கூடிய மக்களும் பசியோடு நோன்பு வைக்கக்கூடாது. இந்த ம். சமத்துவ சகர் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்னன்னா, இதை தொடங்கி வைக்கக்கூடியது இஸ்லாமியர்கள் அவர்கள். ஓ, இதை பேக் மாஷா பண்ணக்கூடிய அல்லா. பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள். இதை ஓகே, டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள். இதன் ஓகே. மூலமாக என்னுடைய சகோதரர் பசியோடு அவன் பின்பற்றக்கூடிய மார்க்கத்துடைய நோன்புகளையோ விரதங்களே வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இங்க இஸ்லாமியர்கள் அல்லாத கோவை சேர்ந்த எங்களுடைய தோழர்கள் இங்கே வெளி மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் ம். மதங்களை கடந்து மட்டுமல்ல, மொழிகளை கடந்து இனங்களை கடந்து அந்த ம். மக்களுக்கு உணவு வழங்குறாங்க. அது தமிழ்நாட்டிலே அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த ஒரு சிறப்பு. ஓகே, ஓகே. இந்த மிக்க மகிழ்ச்சி. சேவைகளை வந்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணாங்கன்னா அவங்க 30 கிலோமீட்டருக்குள்ள எங்க இருந்தாலும் அவங்க டோர் ம். ஸ்டெப்ல கொண்டு போய் இலவசமாக அந்த உலகிட்டு வருவாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டிலே இந்த சகர் இந்த நிகழ்ச்சிங்கிறது ஓகே, எங்களுடைய ஜீவசாந்தியோட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். அது ஓகே, கிட்டத்தட்ட 1,50,000 இருந்து ஒரு 1,60,000 அந்த ஒரு மாசம் மட்டும் ஜீவசாந்தியின் அடையாளத்தின் மூலமாக பயன்பெறக்கூடியவர்களாக. ஓகே, ஓகே. மிக சிறப்பான சேவைகள். இதுவரை எங்களோடு நீங்கள் இணைந்து இந்த உங்களுடைய கருத்துக்களை, இந்த சேவைகளை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற சேவைகளை செய்வதற்குண்டான ஆரோக்கியத்தையும் அருளையும் உங்களுக்கு வழங்குவானாக என்று எங்களுடைய யுனிவர்சல் தமிழ் மீடியா யூஎஸ்ஏ சேனல் மூலியமாக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன். உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். குறிப்பா உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் ஆரம்பிச்ச உடனே நான் முதல் முதலாக ஜூம் மீட்டிங்ல இந்தியாவில் ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் என்று விரும்பிய முதல் நபர் நீங்க தான். ஏன்னா நீங்க செய்யக்கூடிய இந்த சேவை என்பது ஈடு இணையற்ற சேவை. அது மட்டும் இல்லாம நீங்க பிறந்து வளர்ந்த அந்த கோவை கோட்டை என்கிற ஊர்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். அப்போ அந்த ஊருக்கும் அந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் நாம என்ன செய்தோங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு மனிதரும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அந்த வகையில நீங்க மிக சிறப்பான சேவை செய்திருக்கீங்க. நான் நேரடியாக அந்த சேவை செய்ய முடியாம பல மைல்களுக்கு அப்பால் அமெரிக்காவில் நாங்க வசிச்சுட்டு வரேன். இருந்தாலும் நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் ஏதாவது இந்த நல்ல பயனுள்ள செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் உங்களை அழைத்திருக்கிறேன். நீங்கள் படித்து வளர்ந்த அந்த கோவை கோட்டை மண்பவுலும் பள்ளிக்கும் இந்த சேவையின் மூலியமாக மிக பெரும் பெருமையையும் நீங்க அங்கீகாரத்தை சேர்த்து கொடுத்திருக்கின்றீர்கள். இது போன்ற உங்களை போன்ற தன்னார்வமிக்க அநேக தொண்டர்கள், ஆளுமைகள், நண்பர்கள் எல்லோரும் வர வேண்டும் வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆஹ் இன்னொரு முக்கியமான தகவல், இந்தியாவிலேயே கோயம்புத்தூர்ல கோட்டை மாதிரியான ஒரு சமத்துவபுரத்தை எங்கேயுமே நாம பார்க்க முடியாது. அந்த சமத்துவபுரத்துல இந்த மகத்துவமான சேவை செஞ்சதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் நல்லொருள் புரிவானாக. ஆமீன் என்ற வாழ்த்துக்களை கூறி இந்த நிகழ்ச்சியை நம்ம இதுவரை முடித்துக் கொள்வோம். உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதுன்னா இறுதியா சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு ரொம்ப செய்யும். மகிழ்ச்சி. இந்த யூனிவர்சிட்டி தமிழ் மூலியமாக நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒன்றே ஒன்றுதான். எல்லோரும் உறவுகளை நேசிக்கிறவர்களாக, தாய் தந்தைகளை பராமரிக்கக்கூடியவர்களாக, அண்டை வீட்டாரோடு சுமூகமாக இருக்கக்கூடியவர்களாக எல்லோரும் மாறிக்கணும். சக மனிதன் மீது அன்பு செலுத்தணும். ஆதரவற்றோர் இல்லாத ஒரு சமூகம் உருவாகணுங்கிறது தான் எங்களுடைய கனவு. அதன் மூலமாக எங்களுடைய கருத்துக்களை யுனிவர்சல் தமிழ் மொழியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக பேரன்புக்குரிய தோழர் அமான் யூசுப் அவர்களுக்கும், ஏதோ ஒரு 4 செவருக்குள்ள செய்யக்கூடிய இந்த பணியை பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடந்து உலக மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த பணியை செய்ததற்காக இறைவன் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி, இறைவன் உங்களுக்கு உயர்ந்த கண்ணியத்தை வழங்கி இந்த சேனல் இன்னும் மென்மேலும் எங்களை போன்ற எளிய பிள்ளையை அடையாளம் காட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சேனலாக, மக்கள் பயன்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சேனலாக இந்த சேனல் மூலமாக இறைவன் ஈருலகத்திலும் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவது நான் சார்ந்திருக்கக்கூடிய தீர சார்பின் சார்பாக, உங்களுடைய தோழர்கள் சார்பாக உங்களுடைய நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் பிரார்த்தனையும் இந்த சேனல் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்வுங்கிறது எங்களுடைய
நெஞ்சிலிருந்து நன்றிகள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச். மனிதம் காப்போம், மனிதம் போற்றுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். அன்பிற்குரிய பார்வையாளர்களே, இது போன்ற கோவை மாநகரத்தில் இது போன்ற பல்வேறு சேவைகள் செய்து வருகின்ற ஆளுமைகளை பற்றி, தன்னார்வ தொண்டுகளை பற்றி நீங்கள் இந்த சேனலோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் பதிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அவருடைய நேர்காணல் இது போன்ற செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி.